சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து கே ரெண்டரிங், சிலிக்கன் ரெண்டரிங். இந்த வீட்டை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இதுக்குரிய ஃபைனல் டச்சில் நாங்கள் நிற்கிறோம். கே ரெண்டரிங் இந்த பின்னால் வந்து ரெண்டரிங் வந்து இருந்தது முதல் பழைய ரெண்டரிங் நிறைய ஸ்ட்ரக்சரில் வெடிப்பு எல்லாம் இருந்தது. அப்போ இந்த கே ரெண்டரிங்கிற ப்ராசஸ் இதை எப்படி செய்திருக்கிறோம், எப்படியான அமைப்பில் வந்திருக்குது என்றதை பற்றி நீங்கள் என்னோட பார்க்க போகிறீங்க. இந்த காணொலி உங்களுக்கு கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். பிரியோசனமான காணொலின்றபடியால் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். பின்னு பாருங்கள் எப்படி இருக்குது. லொஃப்ட்டுன்ற கணக்கு பாருங்கள். லொஃப்ட் கன்வர்ஷனுடைய டிசைனை பார்த்தீங்களா? ரைட், லெட்ஸ் லுக் அது. ஓகே, பக்கத்து வீடு இந்த எங்களோட வீடு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு ஃபுல் ஃபினிஷில் இதனுடைய லொஃப்ட் கன்வர்ஷனுடைய டீட்டெயில் வந்திருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்குறோம். இதை கிட்ட நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்களா இருந்தால் பாருங்கள், ஒரு பெபிள் டேஷ் இதில் இந்த ஃபினிஷிங் வந்திருக்குது. நல்லா பார்க்க நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பில் இந்த டீட்டெயில் ஆஃப் த ஒர்க் வந்திருக்குது. ரைட், இந்த கலர்கள் இது சொல்கிறது சிலிக்கன் ரெண்டர்னு சொல்கிறது. இதை வேறு கலர்களையும் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பைப் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனுக்காக இது விடப்பட்டிருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் ரூஃபில் நான் நிற்கிறேன். பின்னால் ஒரு 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக எடுத்துருந்தோம் நாங்கள். அதே மாதிரி இந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லண்டன் ரூஃப் ஐங்கோண விண்டோன்னு சொல்கிறது. ரைட், இதை அப்படியே இந்த வீட்டின் அமைப்பு இந்த வீட்டை ஒரு வேறு லெவலுக்கு அது காட்டுது. சூப்பரான முறையில் கட்டிங்க பார்த்தீங்களா? பார்க்க நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு இதில் வேறு. மற்றது இது ஒரு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், என்ன சொல்கிறது, கலர்கள் இதுகளில் ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக இருக்கும். பாருங்கள், இந்த ரூஃபையும் பாருங்கள். மேலே சைட்டு லொஃப்ட் கன்வர்ஷனை சைட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இந்த சைட்டால் ஓவர் ஹேங் பண்ணியிருப்போம். ரைட், அதுன்ற ஒர்க் இங்கே இதுக்கு பேஸ் கோட் கொடுத்து அதுக்குள்ளே இன்சுலேஷன் வச்சு அதை விட மெஷ் மேலே விழுந்திருக்கு. எந்த காலத்தையும் இந்த கிராக்கள் வராத மாதிரி இந்த மெட்டீரியல் கூடுதலாக பக்கெட்லேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணியே தருவாங்க. பல இடங்களில் இருக்குது. இந்தந்த இடங்கள் ஃபெல்த்தம் அப்படியான இடங்களில் பார்த்துக்கொள்ளலாம். இது எப்படியான மெட்டீரியல்னு சொல்லி சொன்னால் சிலிக்கன் ரெண்டர்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் தன்மை இழுபறி, அதாவது வின்டர் டைமுகளுக்கு ஹொட் வெதர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் அதுகள் வராத அளவுக்கு இருக்கும். பின்னுக்குள்ள ஒர்க்கல் டீட்டெயில் இதில் பார்க்க என்னன்னு சொன்னால் இந்த சிலிக்கன் ரெண்டர் கூடுதலாக மைனஸ் டிகிரிஸ் உள்ள கண்ட்ரிகள் எல்லாம் தான் இதை யூஸ் பண்ணுறது கூட. குறிப்பாக ரஷ்யா, மால்டோவா, அதாவது -30 டிகிரிஸுக்குள்ளே போகிற கண்ட்ரிகளில் இந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஹீட்டிங் சிஸ்டம், அதாவது உள்ளுக்குள்ள ஹீட்டிங் சிஸ்டம் வெளியால் போகாத மாதிரியும், அதே நேரத்தில் கிராக்குகள் வராத மாதிரியும் ஆன அமைப்பில். மற்ற இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். நாங்கள் என்ன தான் ஸ்கில் எடுத்து ஒரு சிமெண்ட் ஒர்க்கில் ஒரு ஸ்கிம் பண்ணி தண்டினாலும் அதுகளில் கூடுதல் படிப்பு வேறு தான் செய்யும். ஆனால் இப்படியான மெட்டீரியலுக்கு அந்த மாதிரியான நிலைமையில் இல்லை. என்ற இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் செய்யக்கூடிய ஒரு மாதிரியான மெட்டீரியல். ஸோ இது கூடுதலாக இப்போதைய இன்றைய காலகட்டங்களில் இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ண வழியால் கூடுதலாக பிரித்தானியா பூராவும் கூடுதலாக இதனுடைய அமைப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லா கலர்லையும் வருது. ப்ளூ, ஆரஞ்சு, என்னென்ன கலரில் சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆஃப் ஒயிட். மற்றது பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸாக நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பெபிள் இதில் இருக்கும். அதாவது எங்களோட சபரிசி இருக்குது தானே, சபரிசி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ரெண்டர் பண்ணி செய்யணுன்ற ஆக்கள் ரெண்டர் பண்ணி செய்யுங்க. என்ற வடிவாக இருக்கும் அந்த அமைப்பு. ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டை எப்படி இந்த வீடு இந்த முந்தின காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை இருந்து மாறுபட்டு வரும். இது ஒரு விதமான டேஷ், இது ஒரு விதமானது. இதுக்கு வெளியால் சிமெந்தால் பூசுறதை விட இது 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன காரணம்னு சொன்னால் இது. ஆனால் அதையும் எப்படி செய்கிறோம்ன்றதுக்கு இன்சுலேஷன் 50 மில்லிமீட்டருக்கு இன்சுலேஷன் வச்சு சில பேர் செய்வீங்க. உள்ளுக்கு கவட்டி ஓல் இல்லாதாக்கள் அந்த இன்சுலேஷனை வச்சு செய்தால் உள்ளுக்கும் டேம்புகள் இஷ்யூக்கள் எந்த காலத்திலையும் குளிர்கள் இல்லாட்டி ஹீட்டிங் சிஸ்டங்கள் எல்லாமே இதாண்டாத மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஸோ ஆகவே ரெண்டர் செய்கிற விரும்புகிற ஆக்கள், ரெண்டர் வெளியில் ஒரு பூச்சி வேலையோடு தான் இந்த வீடு இருக்க வேணும் என்று விரும்புகிற ஆக்கள் தாராளமாக நீங்கள் இதனை செய்யலாம். எல்லா கலர்லையுமே அவைலபிள். இது பற்றின மேலதிக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்னென்ன மாதிரின்னு சொல்லி. இது ஸ்கில் உள்ள நல்ல இதை தெரிஞ்சாக்கள் சும்மா மேலையும் பூசக்கூடாது. அதுக்கு போட்டு கூடுதலாக மெஷ்ஷையும் வச்சு மெஷ்ஷுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த யூரியா பேக் மாதிரி இல்லை அதை வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம்
பாதுகாப்பு கூட்டினது அவ்வளோதான் ரைட். குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ். ஆகவே யூ வாண்ட் இட், we build it. தொடர்புகளுக்கு 075008647864. இப்போ ரூஃபை வந்து காட்டுறேன். இப்போ நான் காட்டிக்கொண்டிருக்க வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு மேலே இது 2 விதமான ரூஃப் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். ஒன்று டைல்ஸையும் வந்து கொடுத்து ஃப்ளட் ரூஃபோடையும் சேர்த்து முடித்து எடுத்து காட்டியிருப்போம். நல்ல ஒரு ஸ்லோப் வந்து வச்சுருக்கிறோம் ரைட். இதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போம் டேக் மேலே வந்து கிங் ஸ்பேன் வந்து மேலுக்கு வச்சு இது இந்த ரூஃபின் இதை வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வென்டிலேஷன் இது சொல்கிறோம் மஷ்ரூம் வென்டிலேஷன் சொல்லி சொல்கிறது எந்த காலத்துலேயும் ஒரு 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 வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை வந்து 2 இடத்துல நாங்கள் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள் ரைட். இது மஷ்ரூம் வென்டிலேஷன் சொல்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சைட் வால் இருக்குது தானே, இந்த சைட் வால் வந்து பார்ட்டி வாலில் முதல் வந்து அவை ஓமுன்னு சொல்லி வந்துட்டு இப்போ இந்த கடைசி நேரத்தில் சொல்லி போட்டு நம்ம வந்து நாங்களுக்கு பார்ட்டி வால் வேணும். அப்போ இந்த பார்ட்டி வால் இஷ்யூன்னு சொல்லி வரைக்கல இந்த எங்களோட கட்டர்ஸ் வந்து இந்த இப்போ பவுண்ட்ரி மட்டும் போயிட்டோம் அந்த லைனுக்கு அங்கால எங்களோட கட்டர்ஸ் வரணும். இப்போ இதுக்குள்ளே கட்டர்ஸ் போகிறது வந்து ஐடியல் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஆஃப் கட் மாதிரி எடுத்து அந்த தண்ணி மழை தண்ணி அந்த தண்ணியை வந்து இதோட ரிட்டர்ன் பண்ணி ஃபைபர் கிளாஸ் ரூஃப் சிஸ்டத்தில் 2-3 விதமான ஸ்லோப் சிஸ்டத்தில் அதை செய்திருப்போம். இப்போ அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக ஸ்கை விண்டோக்கள் அதில் லைட்டிங் எழுதல் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ரூஃப் ஒரு அமைப்பில் நாங்கள் வந்தது உண்டு, செய்ததை உண்டு, முடித்ததை உண்டு. பாருங்க இதை ஓவரால் நீங்கள் பார்க்க இன்னொரு அமைப்பில் மேக்ஸிமம் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொல்லுவேன் அடிக்கடி மேக்ஸிமம் குவாலிட்டி கம் வித் பேக்கேஜ்னு சொல்லுவேன். வாலுண்ட எண்டிலேருந்து எண்ட்கான இந்த லொஃப்ட்டை வந்து நாங்கள் எடுத்திருப்போம் ரைட். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நல்ல ஒரு நீட்டான முறையில் ரெட்லேண்ட் டைல்ஸ். இது வந்து ரஸ்டிக் ரெட்டுன்னு சொல்லி சொல்கிறது இந்த கலர். நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு இதில் நல்லதாக அந்த மாதிரி வந்திருக்கு. நல்ல ஹைட்டோடையும் வந்திருக்குது. ஸோ இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க ரைட். இது இப்போ வெளி ரெண்டரிங் முடியுது, கம்ப்ளீட் வெளி ரெண்டரிங் முடியுது ரைட். பின்னுக்கு பாருங்க கார்டனு எந்த பெரிய கார்டனுன்னு சொல்லி ரைட். பின்னுக்கு சம ஹவுஸ் அவங்க கட்டுறதுக்கு இருக்காங்க. இப்போ இல்லை, இது இங்கே கீழுக்கு வந்து நாங்கள் பேவிங்கும் அதை வந்து போட்டு கொடுத்துருப்போம் ரைட். அது செய்ய போகிறோம் ரைட். இங்கே இந்த சைட்டில் பாருங்கள் அப்படியான ஒரு கட்டில் நல்ல வடிவான முறையில் அதை வந்து வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ரைட். இது முன்னுக்குள்ள ஏரியா சைட் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் நல்ல ஒரு இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் என்ன சொல்கிறது சிலிக்கன் ரெண்டர் ரைட். நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த மாதிரி இருக்கும் ரைட். காலகாலத்துக்கும் கனகாலம் இருந்து பாதிக்கக்கூடியது. சிமெண்ட் ஒர்க்கை விட இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 200% ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க வென்டிலேஷன் சிஸ்டங்கள் எல்லாம் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம் பாருங்கள். எல்லா இடத்தையும் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தெரியும் ரைட். இது ஒவ்வொரு சின்ன வேலைகள்லையும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்கிறோம் கம்ப்ளீட்டாக ரைட். இது இந்த சைட் ரூஃப் அதை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க ரைட். நல்ல ஒரு வடிவான ஒரு அமைப்பில் வீட்டை தூரம் நின்று பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கணும் ரைட். பார்க்க நீட்னஸ் தெரிஞ்சு டீட்டெயிலான ஒர்க்குகள் நின்று குளிர்லையும் மழையிலையும் நின்று அவங்க கட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுதான் சொல்கிறேன் குவாலிட்டி கம் வித் அ பேக்கேஜ் ரைட். இது பாருங்க இந்த விண்டோட ஸ்டிக்கர்ஸ் இதோட எல்லா விதமான ஒர்க்கு முடிச்ச அப்புறம் தான் நாங்கள் அதில் கட் பண்ணி இதில் வண்டி எடுப்போம். அது இந்த கட்டிங்லேயே தெரியும். இந்த வெஞ்சம் லைனில் நின்று பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இருக்குன்னு வேறஞ்ச அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டரிங் லவ்வர்ஸுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள்.